வணக்கம். நம்ம நாட்டோட பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஊர்ல எங்களுக்கு மெட்ரோ திட்டத்த தாங்க, எங்க மெட்ரோ திட்டம் எங்கன்னு கேக்குறாங்க. அதே ஊர்ல பெண்களுக்கு இலவச பேருந்து குடுத்திருக்காங்க. அப்புறம் எப்படி நம்ம நாடு முன்னேறும்? இந்த ஊருக்கு நம்ம மெட்ரோ திட்டத்த நம்ம குடுத்துட்டா 50% பயனாளிகளை நம்ம இழக்க நேரிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லியிருக்காரு. உண்மையாவே இந்த கட்டணமில்லாத பேருந்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தான். ஆனா இந்த மெட்ரோ திட்டம் கிராமத்துக்கா போகுது? அப்போ ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் யாருங்கிறது கூட தெரியாத ஒரு மிக 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 என்னது புத்திசாலியான ஒரு பிரதமரை பெற்றிருப்பது உள்ளபடியே மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தி. இதுல ஊடகங்களுடைய ரிப்போர்ட் இல்லைன்னா லோக்கல் ரிப்போர்ட்ஸ வச்சு நம்ம பார்த்தா இன்னைக்கு அர்பன் நகரத்துல வாழக்கூடிய மக்கள் 30%, கிராமப்புறத்துல வாழக்கூடிய மக்கள் 70% இந்த கட்டணமில்லா பேருந்தின் மூலம் பயன்பெறுகிற பயனாளிகளா இருக்கிறாங்க. அது சரி, நம்ம டைமண்டுக்கு 3%, மக்கள் சாப்பிடுற இட்லி தோசைக்கு 18% ஜிஎஸ்டிஎம் விதித்த அரசாங்கம் இல்லையா நம்மளோடது. அப்ப எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் விட உள்நாட்டுல உள்ள பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்ட்டு ஒரு ஆள் சொல்லிட்டு தைவான் காளானா சாப்பிட்டுட்டு நடக்குதான் இந்த ஊர்ல. இது இந்த கொடுமையும் இந்த ஊர்ல தான் நடக்குது. காத்தால வந்துச்சு இப்படி ஒரு நியூஸ். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.